Good morning students, welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th physics. The unit is laws of motion. So now the topic, particle moving in an inclined plane. Particle moving in a inclined plane. அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் சி, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட மாஸ் வந்து ஐ கேன் கன்சிடர் எம். அந்த பார்ட்டிக்கிள் ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் இன்க்ளைண்ட் ஆகுது அட் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இது எப்படி ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணலாம்? சி, your inclined surface, the angle is theta, right? இதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, see one object is there. இந்த ஆப்ஜெக்ட் தான் இதில் இன்க்ளைண்ட் ஆக போகுது, ரைட்? ஸோ இதோட மாஸ் வந்து ஐ கேன் டேக் எம். இந்த இன்க்ளைண்ட் பிளேனோட லென்த்து பார்த்தீங்கன்னா எல், ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹெச், இதிலேருந்து இது வரைக்கும். ஓகே, ஸோ இதில் ஆக்ட் பண்ணுற ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் கீழே வரும். ஓகேவா? ஸோ நவ் இதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இந்த பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு we have to calculate what is the force acting அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா acceleration of the object, second speed of the object when it reaches the bottom. ஓகேவா? அப்படி வரும்போது ரெண்டு ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் பண்ணுது, ரைட்டா? வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட்? ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ட் பண்ணுது இல்லையா, இது பார்த்தா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். பாருங்கள், இப்படி ஆக்ட் பண்ணத்தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி. இப்படி ஆக்ட் பண்ணுது இல்லையா, இதுதான் நார்மல் ஃபோர்ஸ், ரைட்டா? ஐ கேன் டேக் நார்மல் ஃபோர்ஸ் வந்து என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? ரைட். இப்போது எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? ஒன்று வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குது? டவுன்வர்ட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது? எம்ஜி. ரெண்டாவது ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதான் வந்து என், ரைட்டா? ரெண்டு ஃபோர்ஸ் முடிஞ்சா. இப்போ நம்ம என்ன வரைய பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ வாட் இஸ் த ஃப்ரீ பாடி டயக்ராம்? ஆல்ரெடி யூ ஹேவ் ப்ராக்டிஸ்ட் தட் ஃப்ரீ பாடி டயக்ராம். என்னது ஃப்ரீ பாடி டயக்ராம்? அந்த ஆப்ஜெக்டை ஒரு புள்ளின்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா, பாயிண்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? இது எம்னு எடுத்துக்க போகிறேன். இதில் இப்படி ஆக்ட் பண்ணது வந்து நார்மல் ஃபோர்ஸு, இப்படி ஆக்ட் பண்ணது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அவ்வளோதான், இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ இந்த படத்தை, இன்க்ளைன் படத்தை நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஐ கேன் ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம் பேஸ் பண்ணி நான் வரைய போகிறேன், ரைட்டா? ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த ஆப்ஜெக்டை நான் பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், கரெக்ட்? ரைட். இது மேலே ஆக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸு, கீழே ஆக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எம்ஜி, ரைட்டா? இதோட கோஆர்டினேஷன் சிஸ்டம் நம்ம பார்க்கணும், ரைட்டா? பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸு ரிசால்வ் இன்ட்டு டூ காம்போனன்ட், ரெண்டு காம்போனண்ட்டை ரிசால்வ் பண்ணுது கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ரைட்? இட் கேன் பி ரிசால்வ் இன்ட்டு டூ காம்போனண்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி. இங்கே தீட்டா அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் வந்து mg cos theta, இது
mg sin theta. கரெக்டா? ஸோ இதோட மாஸ் வந்து m. ரைட்டா? ஸோ வாட் இஸ் தட்? இந்த ஆப்ஜெக்டை ஐ கேன் கன்சிடர் ஃப்ரீ பாடின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ், கீழே ஆக்ட் பண்ணது mg. ஸோ இந்த டவுன்வர்ட் டைரெக்ஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டு காம்பனண்ட் ரிசால்வ் பண்ணோம். ஒன்று mg cos theta, இன்னொன்று வந்து mg sin theta அப்படின்னு ரிசால்வ் பண்ணோம். கரெக்டா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கேன் கால்குலேட். இப்போ நியூட்டன் செகண்ட் லாவை ஐ எம் கோயிங் டு அப்ளை. ரைட்டா? ஸோ வாட் இஸ் த நியூட்டன் செகண்ட் லா? ஐ எம் கோயிங் டு அப்ளை ஹியர். இல்லை வாட் இஸ் த எய்ம்? ஃபஸ்ட்டு என்னோட எய்ம் என்னது ஞாபகம் வச்சுக்கணும். இன் ஆர்டர் டு ஐ எம் கோயிங் டு டிட்டர்மின், இதுதான் கான்செப்டு. ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷனை நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு கால்குலேட். ஒன்று. ரெண்டாவது ஐ எம் கோயிங் டு கால்குலேட் ஆக்சலரேஷனுக்கு அடுத்தது ஸ்பீடு, ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்தது ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா என்னது? when it reaches the ground. இது பாட்டம். பாட்டம் ரீச் பண்ணும்போது வாட் இஸ் த ஸ்பீட், அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். கரெக்டா? இதான்ப்பா எய்ம், என்னோட எய்மாக அது எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நான் கண்டுபிடிக்கலாமா? இப்போது ஐ எம் கோயிங் டு அப்ளை நியூட்டன்ஸ் லா. அப்ளை என்ன லானா நியூட்டன் செகண்ட் லாவை ஐ எம் கோயிங் டு அப்ளை. நியூட்டன்ஸ் செகண்ட் லா. வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா? F is equal to ma. இதானே? ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன ஃபோர்ஸு? இங்கே இந்த இடத்துல பக்கத்தில் இந்த பாருங்க, டவுன்வர்ட் டைரெக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அப்போர்ட் டைரெக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ரைட்டா? டவுன்வர்ட் டைரெக்ஷன், அப்போர்ட் டைரெக்ஷன். இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே ஆக்ட் பண்ணது தான் வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இப்போது இதுதான் ரெண்டு, இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ். கரெக்டா? இங்கே பாருங்கள், இந்த எண்ணை பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இந்த mg cos theta மைனஸ் y டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அப்படின்னா நான் எப்படி அதை போகிறேன்? இதை சைன் கோயிங் டு ரைட். பாருங்க, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இல்லையா? ஃபஸ்ட்டு mg cos theta இன்ட்டு மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா n ப்ளஸ் ஜே, ஏன்னா மேலே இருக்கிறதுனால ஈக்குவல் டு வாட் இஸ் தட்? m இன்ட்டு ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபோர்ஸு, கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால அந்த பாடி எப்படி இருக்கும்? ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அப்படின்னா தேர் வில் பி நோ ஆக்சலரேஷன். கரெக்டாக? முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு புக்கு டேபிள் மேலே இருந்தால் மேலே ஆக்ட் பண்ணுறது அப்போர்டு ஃபோர்ஸு, கீழே ஆக்ட் பண்ணுறது டவுன்வர்ட் ஃபோர்ஸ். தட் ஃபார் த புக் இஸ் அட் ரெஸ்ட். அதே போல் தான் இங்கே நோ ஆக்சலரேஷன். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ நான் மைனஸ் mg cos theta j ப்ளஸ் nj ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஆக்சலரேஷன் 0 இல்லையா? அதனால் 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்படின்னா nj ஈக்குவல் டு mg cos theta அப்படின்னு வந்துடும் j. இப்போ இந்த இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் ஒன்லி மேக்னிடியூட். நவரா n is equal to mg cos theta. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டா? இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ பார்த்து வந்து y டைரக்ஷன் இருக்குது. இப்போ ஐ எம் கோயிங் டு ரைட் x டைரக்ஷன். x டைரக்ஷன் பார்க்கலாமா? x டைரக்ஷன்னா மூவ் ஆகுது. இப்போ பாருங்கள், அப்ளையிங் ஐ எம் கோயிங் டு அப்ளை நியூட்டன் செகண்ட் லா. சி என்னன்னு சொல்லுறது புரியுதா? இதுதானே இருக்குது. ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது, மேலே ஆக்ட் பண்ணுறது நார்மல் ஃபோர்ஸ்,
இது mg, இது ரெண்டு காம்பவுண்ட் சால்வ் பண்ணுது mg cos theta mg sin theta. இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு y டைரக்ஷன். இப்போ x டைரக்ஷன் பார்க்கணும் ரைட்டா. அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ல அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்படின்னா இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா mg sin thetaவா, இது எதுனா x ஆக்சிஸ் டைரக்ஷன். அப்படின்னா எப்படி அதுன்னு பாருங்க, ரைட் mg sin theta I cap, ஏன்னா ப்ளஸ் தானே, இது ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் y டைரக்ஷன் ப்ளஸ் ஈக்குவல் டு என்னது MAI. ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அந்த பாடிக்கு? இப்படி தான் இருக்குது ரைட்டா. சி த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பாடி எப்படி மூவ் ஆகலை, இட் வில் நாட் மூவ் y டைரக்ஷன். சி த பாடி எப்படி மூவ் ஆகலை பாருங்கள், பாடி இப்படி போகலை, இப்படி தான் வருது, எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் வருது பாடி ரைட்டா, எக்ஸ் டைரக்ஷனில் தான் வருது. அப்படின்னா ஆக்சலரேஷன் இப்படி தான் இருக்குது, ஏன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஆக்சலரேஷன். ஸோ தட் இஸ் ஐஎம் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். இதில் மேக்னிடியூட் மட்டும் தான், இன் மேக்னிடியூட் mg sin theta equal to ma. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறோம் ரைட்டா. இதுலேருந்து மாஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆக்சலரேஷன் a equal to g sin theta. இதுதான்ப்பா அந்த பாடியோட ஆக்சலரேஷன். ஒன்று கண்டுபிடிச்சோன்னா அடுத்தது ஸ்பீடு கண்டுபிடிக்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு கால்குலேட் ஸ்பீட். அதுக்கு எந்த ஈக்குவேஷனுக்கு போனால் கைனமேட்டிக் ஈக்குவேஷனுக்கு போகணும். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறப்பா கைனமேட்டிக் ஈக்குவேஷன். சி இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் g sin theta நமக்கு கிடச்சிச்சு ரைட்டா. அப்படின்னா இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆக்சலரேஷன்னா g sin thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இது இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இனிஷியலாக பாடி எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் தானே இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா இனிஷியலி யூவோட வேல்யூ வந்து 0. இது ரெண்டுத்தையும் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுற பார்த்தீங்களா, v ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 2aக்கு பதிலாக போடலாம் g sin theta அப்படின்னு போடலாம். தர்ஃபோர்லேருந்து வீணான்னு அர்த்தம் ரூட் ஆஃப் 2sg sin theta. இதுதான் ஒரு பாடி ஒரு இன்க்ளைன் பிளேன்லேருந்து வரும்போது கிடைக்கிற ஸ்பீடு. முன்னாடி பார்த்தது ஒரு ஆக்சலரேஷன் கரெக்டாப்பா. கான்செப்ட் புரியுதா என்னன்னு? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு, கேட்டாங்கன்னா டீட்டெயில்டாக எழுதணும் கரெக்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் we are going to see. Next topic, two bodies in contact on a horizontal surface. ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ரெண்டு பாடி கான்டாக்டில் இருக்கும்போது கிடைக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். வாட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அப்படின்னு பார்க்கணும் கரெக்டா. ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வாட் இஸ் அ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங். ஸோ ரைட், இப்போ நான் பண்ண போனால் ஐ எம் கோயிங் டு கன்சிடர் ரெண்டு மாஸ் எடுத்துக்க போகிறேன், M1 M2 எடுத்துக்க போகிறேன். செகண்ட் ட்ரா த டயக்ராம், just follow me, this is very important question. பாருங்க, இது ஒரு சர்ஃபேஸ் கரெக்டா. இந்த சர்ஃபேஸில் ரெண்டு பாடி இருக்கு. இது ஒரு பாடி, இது ஒரு பாடி இருக்கு. இதை மாசை M2 எடுத்துக்கிறேன், இதோட மாசை M1 எடுத்துக்கிறேன் கரெக்டா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு கோஆர்டினேஷன் எழுத போகிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கரெக்டா. ஒய் ஆக்சிஸ். இப்போது ஐ எம் கோயிங் டு அப்ளை ஒன் ஃபோர்ஸ், எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் இதில் அப்ளை பண்ணால் இதோட ஆக்சலரேஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும்.
ஆமாம் தானே? ஸோ எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன். அதோட ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும் ஆக்சலரேஷன். கரெக்டாக? ஸோ இப்போது இதுக்கு ஒரு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறேன். ஐம் கோயிங் டு ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு M1க்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம், M2க்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ரைட்டா? இப்போது எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது, ரைட்டா, ஸோ இந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அதான் நியூட்டன் தேர்ட் லா நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அதை நான் என்ன பண்ணா F1 இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அது F21 ரெண்டுலேருந்து ஒன்று. ரைட்டா? ஸோ ஒரு பாடியை நான் இப்படி தள்ளுறேன், புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் இது F12 1லேருந்து 2 அப்போஸ் பண்ணுறது. இப்போ இது மூவ் ஆகலாம், இது மூவ் ஆகும் இல்லையா, அப்படின்னா அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் பார்த்து F21. கரெக்டாக? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஐம் கோயிங் டு கால்குலேட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். டு ஃபைண்ட் ஆக்சலரேஷன். ரைட்டா? என்னது? ஏ யூசிங் applying Newton second law. What is Newton second law? F is equal to ma. ஆமா தானே? இதெல்லாம் நியூட்டன் செகண்ட் லா, F is equal to ma. ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸ் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். இப்படி தானே மூவ் ஆகுது எக்ஸ் டைரெக்ஷனில். அப்படின்னா இது எப்படி எல்லாம் ஃபோர்ஸ் F I cap equal to MA I cap. நம்ம அப்படியே F I cap equal to MA I cap. இது ஈக்குவேஷன் போட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் மூவ் ஆகுது, இப்படி தான் மூவ் ஆகுது. கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் 2 இருக்குது, 2 பாடி இருக்குது இல்லையா? அப்படின்னா M இங்கே என்னவா இருக்குது? M1 + M2ன்னு இருக்குது, 2ஆக இருக்குது. M1 + M2. ஸோ நான் என்ன பண்ண போனால் I'm going to substitute. What is that? F I equal to M1 + M2 AI. I am going to write in magnitude மட்டும். ஸோ மேக்னட்யூட் மட்டும் எதுனா இந்த யூனிட் வெக்டர் போட தேவையில்லை. அப்படின்னா F is equal to M1 + M2 into A. தட்ஃபோர்லேருந்து ஏன்னா என்ன வரும்? இது கீழே வந்துடுமா? என்ன வரும்? F by M1 + M2. இதுதான் ஆக்சலரேஷன். கரெக்டா? ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. Now செப்பரேட்டாக ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் வரைப்போம். ஓகே? ஸோ பாருங்கள், ஒரு பாடி, ஃபர்ஸ்ட் பாடி மாஸ் என்னென்ன இருக்குது? M1 இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து F. ரைட்டா? இதில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அது F12. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து சொல்லலாம். ரைட்டா? ஸோ இதுக்கு டைமென்ஷன் வரையலாமா? கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எக்ஸு ஒய். இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம் இல்லையா? பாயிண்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? பாயிண்ட் தான் வந்து M1. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்ட் பண்ணுறது F, ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணுறது வந்து என்ன ஆக்ட் பண்ணுது? F12. கரெக்டாக? பாருங்கள், F-ஓட டைரெக்ஷன் இது, F12ஓட டைரெக்ஷன் இது. இது கீழே ஆக்ட் பண்ணது mg, மேலே ஆக்ட் பண்ணது நார்மல் ஃபோர்ஸ். இதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் M1 மாஸ். ரைட்டா? ஸோ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண போகிறேன் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் பாடி. ஸோ அப்ளையிங் Newton's second law. Applying Newton's second law. Apply பண்ணலாமா? What is that? பாருங்க, 1 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது. ரைட்டா? இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்.
அப்படின்னா எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், Fi மைனஸ் F12I ஈக்குவல் டு பாடி இப்படி தானே மூவ் ஆகும் அப்படின்னா M மாஸ் M1 AI இதெல்லாம் அப்படி ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணது F12 ஆக்சலரேஷன் M1A M1 இதோட மாஸ் கரெக்டா. ஸோ ஒன்லி ஐ எம் கோயிங் டு ரைட் மேக்னட்யூட் மட்டும் எழுதலாமா. வாட் இஸ் த மேக்னட்யூட்? F மைனஸ் F12 ஈக்குவல் டு M1A எழுதலாமா அப்படி கரெக்டா. ஸோ இதை இங்கே கொண்டு போய்ட்டு இதை கொண்டு வந்துடும். அப்போ என்ன வரும்? தர்ஃபோர் அந்த F12 ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் F12 F மைனஸ் M1A இது ஈக்குவேஷன் நம்ம ஒன்று எடுத்துக்க போகிறேன் கரெக்டா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற ஆக்சலரேஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆக்சலரேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா F12 ஈக்குவல் டு F மைனஸ் M1 வாட் இஸ் A? F by M1 plus M2 கரெக்டா. ஸோ F காமனாக வெளியில் எடுத்துனா அப்படின்னா 1 மைனஸ் M1 by M1 plus M2 எல்லாமே எப்படி F12 அப்படின்னா F12 ஈக்குவல் டு F இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? வாட் இஸ் எல்சிஎம் வச்சுருக்கேன் பாருங்கள். M1 plus M2 மேலே என்ன வரலாம்? M1 plus M2 minus M1 அப்படின்னு வரும். ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? F M2 divided by M1 plus M2 F12 கண்டுபிடிச்சேன்னா F12 கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஃபோர்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன் ரைட்டா. அடுத்தது செகண்ட் பாடி எடுத்துக்கலாமா? ஸோ இதை வந்து செகண்ட் பாடி இது வந்து இன் வெக்டர் நோட்டேஷன் எழுத போகிறேன். இன் வெக்டர் நோட்டேஷன் வாட் இஸ் வெக்டர் நோட்டேஷனு? இப்படி தானே ஆக்ட் பண்ணி இந்த டைரக்ஷனில். அப்போ என்ன எழுத போகிறேன்? F12 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆப்போசிட் டைரக்ஷனில் M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 முடிஞ்சு போச்சு. ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பாடி எழுதலாமா? See, this is second body. இது வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? M2 எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா F21. See the diagram, அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் F21. ஸோ இதோட கார்ட்டீசியன் இது X இது Y ரைட்டா. இப்போது இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதலாமா? இது M2 எடுத்துக்கவா? ஒரே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது F21. ஃபஸ்ட்டு பாடியோட ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் பண்ணுது. மேலே ஆக்ட் பண்ணது நார்மலு, கீழே ஆக்ட் பண்ணது M2G ரைட்டாக. இதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ். இப்போ ஐ எம் கோயிங் டு அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஃபார் செகண்ட் பாடி. என்ன வரும்? ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தானே. அப்படின்னா F21I ஈக்குவல் டு M2AI இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்க போகிறேன் கரெக்டா. ஸோ ஒன்லி மேக்னட்யூட் மட்டும் ஏன்னா F21 ஈக்குவல் டு M2A இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்க போகிறேன் கரெக்டா. எழுதலாமா? therefore இப்போ F21 ஈக்குவல் டு F M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 ஆமாம் தானே. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்க போகிறேன் ரைட்டா. டேரெக்டாக எடுத்துட்டேன் பாருங்கள். ஆக்சலரேஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். வாட் இஸ் ஆக்சலரேஷன்? F by M1 plus M2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். முடிஞ்சு போச்சா? கரெக்டாப்பா? ரைட். ஸோ see in this case இது எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நடக்குது, இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நடக்குது. அப்படின்னா இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஸோ இன் வெக்டர் நோட்டேஷன் F21 vector equal to positive direction தான். அப்படின்னா F M2 divided by M1 plus M2 இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்க போகிறேன் ரைட்டா. ஸோ இதிலேருந்து
F12 equal to minus F21. Correct? This is the confirmation of Newton's third law. Okay, va? This is the confirmation of Newton's third law. புரிஞ்சிச்சா இந்த கான்செப்ட்? So very important one in the concept. Okay. Right. Good problem. Example 3.13. The position of the object is represented by y is equal to ut minus half gt square. ஆலாமா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒன்று ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி கேட்குறாங்க, ரெண்டாவது மொமெண்டம் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி, அடுத்தது மொமெண்டம், இது ரெண்டு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ரைட். ஸோ ஆக்சலரேஷன் என்னன்னு எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் a equal to d square y by dt square. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாமா? ஆக்சலரேஷன் d square y by dt square. இல்லைனா ஆக்சலரேஷன் ஈக்குவல்னா dv by dt எடுத்துக்கலாமா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஸோ v ன்னு அர்த்தம் velocity of the particle. In y direction. V na velocity of the particle in y direction. அப்படினா எப்படி எழுதலாம்? v equal to dy by dt. y direction தானே? இது எப்படி எழுதலாம்? You know the equation u minus gt. v equal to u plus at formula இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகிள் எழுதப்படும். மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகிள் mvன்னு எடுத்துக்கலாமா? மொமெண்டம்னா ஸோ என்ன எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு m. vனா என்னது? இதை கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இதான் v. அப்படின்னா வரலாம் u minus gt. ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு dv by dt ஈக்குவல் டு என்ன வரும்? vனா இது இனிஷியல் 0 வித் ரெஸ்பெக்ட் டு t. இந்த டேர்ம் பண்ணலாம் இல்லையா? இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. அப்புறம் என்ன வரும்? சிம்பிளி வி ஆர் கெட்டிங் மைனஸ் g. ஓகேவா? அப்படின்னா இது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி என்ன வரும்? ஃபோர்ஸ் F is equal to ma இல்லை, a என்ன கிடச்சிது? மைனஸ் g கிடச்சிது. அப்படின்னா மைனஸ் mg. இதுதான் ஃபோர்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். Now come to assignment part. Derive particle moving in an inclined plane. And two bodies in
contact on a horizontal surface. Okay, மூணாவது example 3.13, right? So do the assignment. Thank you students, have a nice day.